மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு ஜென்ரல் டாபிக் தான் பேச போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் இருக்கும், ராகுவும் சேர்ந்தே இருக்கிறாரு. ஸோ இந்த சூரியன் ராகு காம்பினேஷன் 7ஆம் இடத்துல கேத்து இருக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்குனி உத்திரம் அன்னைக்கு சந்திரன் கேத்துவும் சேர்ந்துருப்பாங்க. ஸோ இந்த 23rd 24th இந்த டைம்லேயும் சரி, அமாவாசை டைம்லேயும் பிறக்கிற குழந்தைங்களுக்கு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. ஸோ உங்களுக்கு குழந்தை பிறந்தா நீங்கள் உங்கள் ஜோசியத்தை காமிச்சு என்ன செய்யணுங்கிறத கேட்டுக்கோங்க. பட் இன் ஜென்ரல் இப்போ உங்கள் வீட்டிலலாம் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ டெலிவரியே ஆகலை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அந்த கிரகணம் தான் கிடையாது, நம்ம அவங்களையும் பாதுகாப்பாக வைக்கணுமா அப்படின்னா இந்த நாட்கள் அமாவாசை பௌர்ணமி. ஸோ அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னாடி அமாவாசை, அமாவாசைக்கு மறுநாள், அதே மாதிரி பௌர்ணமி, பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்ன, பௌர்ணமிக்கு மறுநாள், இப்படி இந்த 3 டேஸுமே கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கலாம். இப்போ நீங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் போகிறீங்க, இந்த மாதம் நான் ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணுறேன், நான் போய் ஐவிஎஃப் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மீன ராசியாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் அது கஷ்டம், அது குதிராது. அதே மாதிரி நீங்கள் விருச்சிக ராசியாக இருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டம், ரிஷபராசியாக இருக்கீங்கன்னாலும் கஷ்டம். ஸோ இந்த பங்குனி மாதம் ஒரு கன்செப்ஷனுக்கு ஒரு நல்ல பீரியட் இல்லை. ஏன்னா இந்த வருடத்துக்கு நான் சொல்கிறேன், எல்லா வருடமுமே பங்குனி மாதம் அப்படிவான்னா இல்லை. இந்த சூரியன் ராகு சேர்ந்துருக்கு, அண்ட் மாத பிறப்புலேயே பார்த்திங்கன்னா புதனுமே சேர்ந்துருக்கு. ஸோ இந்த பங்குனியோடைய மாத பிறப்புலேயே ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனில் இல்லை. அதே மாதிரி அடுத்தது குரோதி வருடம் வருது பார்த்திங்களா. இந்த குரோதி வருடத்துலேயுமே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது பஞ்சாங்க குறிப்புகளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ நம்ம இந்த குழந்தை அதில் இந்த அடுத்த வருடம் இந்த குரோதி வருடத்தில் நிறைய பெண் குழந்தைகள் பிறக்கும்னு வர சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அடுத்ததில் ரொம்ப சீக்கிரமே தமிழ் வருட பிறப்பினுடைய பலனையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக்லேயே ப்ராபப்ளி நம்ம அதை பற்றி பேசலாம். இந்த பங்குனி மாதத்தில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் ஜென்ரலாக ஒரு பிரசவமான லேடிஸு, இப்போ இந்த பங்குனி மாதத்தில் குழந்தை பிறக்குதுன்னா 30 நாளுமே சூரியன் ராகுவோடு தான் இருக்கும், அண்ட் கேத்து அங்கேயே தான் இருக்கும். அப்போ அமாவாசை பௌர்ணமி டைம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த 3 நாள். சரி, நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனை பண்ணலாம். இப்போ சூரியன் ராகு காம்பினேஷனில் இருந்தாலே அப்பா வழியில் இருக்கக்கூடிய தலைமுறைகளில் ஏதாவது பாப கர்மாக்கள் இருந்தால்தான் அது வரும் குழந்தைங்களுக்கு. அப்போ ஜென்ரலி அந்த சூரியன் ராகுவோடு இருக்குது, இந்த பங்குனி மாதமும் குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் அது மீன ராசியிலேயே இருக்குன்னா அமாவாசை டைமில் பிறக்கும். இப்போ இந்த பௌர்ணமி வருது பார்த்திங்களா, பங்குனி உத்திரம், அது சந்திரனோட கேத்து இந்த பக்கம் இருக்கும், சூரியனோட ராகு அந்த பக்கம் இருக்கும். அப்போது நம்ம வம்சங்களில் நம்ம பரம்பரையில் சர்ப்ப சாபம் இருந்தால் அந்த மாதிரி வரும். இல்லை ஒரு நல்ல வாழ்ந்த தம்பதியை பிரித்த பாவம், என் குடும்பத்தில் ஐயோ அவங்க ரொம்ப காலமாக இருந்தாங்க, அவங்கள பிரிச்சுட்டாங்க, அந்த பாவம், இப்படி சில சாபங்களும் சில பாபங்களும் வரும்பொழுது இந்த காம்பினேஷனில் குழந்தைங்க பிறக்கும். அப்போது உங்கள் வீட்டில் அப்படி பிறந்திருக்கு, இந்த பௌர்ணமி டைமில் பிறந்துடுச்சு, இல்லை அமாவாசை டைமில் பிறந்துடுச்சுன்னா இதுக்கு பிராயச்சித்தங்கள் செய்யணும். அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்ய முடியாது, பிராயச்சித்தங்கள் செய்யணும். அப்போது இந்த பிராயச்சித்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குரு பகவான் எங்கே இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். ஸோ குரு நமக்கு 2ஆம் இடத்துலையும், சனி நமக்கு இப்போ கும்பத்தில் இருக்கார். இப்போ உங்கள் குழந்தை கும்பராசின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குழந்தை சதயம் போராட்டாதியில் பிறக்கிறது அவிட்டமில், அப்போ கும்பத்தில் சந்திரன் சனியோடு இருப்பார், மீனத்தில் சூரியன் ராகுவோடு இருப்பார், இந்த குரு நமக்கு மேஷத்தில் இருப்பார், அண்ட் கன்னியில் கேத்து இருப்பார். ஸோ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட், இந்த கிரகங்கள் எல்லாம் இப்படி தான் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அது கும்பராசியாக இருந்தாலும் பரிகாரம் பண்ணணும், மீன ராசியாக இருந்தாலும் பரிகாரம் பண்ணணும், அது கன்னி ராசியாக இருந்தாலும் பரிகாரம் பண்ணணும். இப்போ என்ன மாதிரியான பரிகாரங்கள், அது உங்கள் குலதெய்வங்களுக்கு தான் செய்யணும். இந்த மாதம் அப்போ ஐயோ ரொம்ப நல்லது இல்லையா, எங்கள் குழந்தைங்கள்லாம் எக்ஸ்பெக்டிங்கில் இருக்காங்க, நீங்கள் இப்படி பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது நான் பயமுறுத்துறதுக்காக சொல்கிறதில்ல, நான் ஃபேக்டை சொல்கிறேன். இப்படி இருந்தால் இது இப்படி செய்யணும் அப்படிங்கிறதான்.
குழந்தைங்க எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்மளுடைய முன்னோர்களினுடைய கர்மாக்கு நம்ம செய்யணும் இல்லையா, அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ என்ன மாதிரியான தானங்கள் எல்லாம் செய்யணும், அது என்ன நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கிறதுங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் அமாவாசை டைம்லேயும் பௌர்ணமி டைம்லேயும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க பிறந்ததுன்னா சர்ப்ப சாந்தி பண்ணிக்கணும். ஸோ இந்த சர்ப்ப சாந்தி வந்து நம்ம இப்போ உங்கள் வீடுகளில் உங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து இப்போ இல்லை அந்த பிறக்கிற குழந்தைக்கு கூட இருக்கலாம், பூர்வ ஜென்ம கர்மா பலனாக இருக்கலாம். நல்ல புத்து இருக்கிற இடம், இந்த இப்போ நாகம்லாம் வாழற இடத்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம வீடு கட்டிக்கிறோம் இல்லையா, அப்படி இருந்தால் அவளுக்கெல்லாம் சர்ப்பதோஷம் வரும். ஸோ நம்ம வந்து அந்த சர்ப்ப சாந்தி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அது நமக்கு அந்த மாதத்தில் ஆயில்ய நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பாருங்கள். ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு நீங்கள் சர்ப்பங்களுக்கு புத்துக்கு பால் தெளிக்கலாம். இல்லை பெருமாள் கோவிலில் பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாளாக இருப்பார். அவர் வந்து ஆதிசேஷன் மேலே படுத்துட்டுருக்கார் இல்லையா. ஸோ பள்ளி கொண்ட பெருமாளை போயிட்டு அந்த ஆதிசேஷனை பார்த்துட்டு பெருமாளுக்கு வந்து மாலை சாத்திட்டு வரலாம். இது வந்து ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணிட்டு வர்றது விசேஷம். நமக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். இது சிம்பிளாக என்னால் காசு செலவு பண்ண முடியாது, சிம்பிளாக எனக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னா அந்த ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு சர்ப்ப சாந்தி பண்ணுறது. அல்ல ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு என்ன பண்ணுங்கள், அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார் இருப்பார், அதை சுற்றி சர்ப்பங்கள் அந்த இதெல்லாம் இருக்கா இல்லையா, நாக பிரதிஷ்டை எல்லாம் பண்ணியிருக்கா இல்லையா, அங்கே போயிட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு அதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு 12 வாட்டி பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சர்ப்பதோஷ நிவர்த்தி அப்படின்னு பேர். நம்ம ராகுவுக்கும் கேத்துவுக்கும் செய்யக்கூடிய பரிகாரங்கள். அந்த தோஷ நிவர்த்தி, எனக்கு இது தோஷம் எடுத்து எனக்கு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ காளஹஸ்தி போகலாம், அங்கே வந்து அந்த அம்பாளினுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய சர்ப்பத்தை நம்ம பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி திருநாகேஸ்வரம் போகலாம், நீங்கள் வந்து திருப்பாம்புரம் அங்கேயும் போகலாம், சீர்காழியில் சட்டநாதர் கோவில் போகலாம். ஸோ இந்த மாதிரி எந்த சர்ப்பம் சார்ந்த இடங்களுக்கு அந்த ஆலயங்களுக்கு சென்று சர்ப்ப சாந்தி அந்த நிவர்த்தியை வந்து பண்ணிக்கொள்ளலாம். இன்னொன்று திருவேந்திபுரத்துலேயும் அந்த தேவநாத பெருமாள் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல வந்து பால் விடுவாங்க சர்ப்ப சாந்திக்காக. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க போய் அதையும் நம்ம செய்யலாம். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஏரியாவை சுற்றி இந்த மாதிரி சர்ப்ப சாந்தியை பண்ணி கொண்டால் ரொம்ப விசேஷம். இது வந்து கிரகண தோஷம் அப்படின்னு பேர். கிரகண காலத்தில் பிறக்கிறது. இது நமக்கு கிரகணம் வரணும் இல்லை கிரகணம் நமக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த காம்பினேஷனுக்கு பேர் கிரகண தோஷம்னு. ஸோ அந்த கிரகண தோஷத்துலேருந்து நம்ம நிவர்த்தியாகி சர்ப்ப சாந்தி பண்ணி கொண்டால் அந்த சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது, உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்காது. இல்லை ஜென்ரலி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ரொம்ப அந்த குழந்தை பிறக்கும் போதே ட்ரை ஸ்கின்னோடு இருக்கலாம். ஸோ இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த சர்ப்ப சாந்தி நிவர்த்தியை வந்து நாம் செய்து கொள்ளலாம். நமக்கு இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கான பிராயச்சித்தம் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஜோதிடர்கிட்ட போய் கேட்டு உங்களுக்கான அந்த சந்தேகங்கள்லாம் கேட்டு அதுக்கு என்ன நிவர்த்தியோ அந்த பிராயச்சித்தங்களை பண்ணி கொண்டு வருது நல்லது. ஸோ இந்த சூரியன் வந்து ராகுவோடு சேர்ந்து கேத்து வந்து கன்னியில் இருக்கிறச்சே இந்த குழந்தைங்களுக்கு உண்டான கிரக தோஷங்களுக்கு இதை நீங்கள் செய்யலாம். இதை நேயர்களே, இன்றைக்கி வந்து நம்ம இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிரகண தோஷத்திற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.